வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கெத்தாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு செல்லும் பன்னீர்செல்வம் போலீஸ் பாதுகாப்புடன் எடப்பாடியின் ஆதரவாளர்களை எதிர்த்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறைப்படி அனைத்து அலுவலக பொறுப்புகளை சரிபார்ப்பதற்கு ஓபிஎஸ் அவர்கள் நாளை காலை 10:30 மணி அளவிற்கு அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்ல உள்ளார். என்னப்பா சொல்கிற, அதிமுகவிற்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் சம்பந்தமே கிடையாது என்று ஒரு பக்கம் எடப்பாடி கூறுகிறாரே, கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கியாச்சு, என்ன நீ புதுசாக கதை விடுற அப்படின்ட்டு கேட்கலாம். அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி 2026 வரை இருக்கிறது. முதலாவதாக பொதுச்செயலாளர் பதவிதான் அதிமுகவில் உயர்ந்த பதவி. ஆனால் சசிகலா அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அந்த பதவியை அடைந்து விட்டார். அவர் சிறைக்கு சென்ற பிறகு அவரை எப்படி நீக்க முடியும் என்ற வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பதவி ஒருங்கிணைப்பாளர் பதவி, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி. ஆகையால் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் என்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி என்றும் தான் தேர்தல் ஆணையம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்த ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தை நாடி எடப்பாடி இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்றுதான் நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்திருக்கிறாரே தவிர அவர் அதிமுகவில் ஒட்டுமொத்த அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கியாச்சு என்ற ஆதாரம் அவரிடம் கொடுக்கப்படவில்லை. மேலும் அவர் அதை உறுதிப்படுத்தவும் முடியாது. காரணம், அவரே இணை ஒருங்கிணைப்பாளர் தான். பொதுச்செயலாளர் பதவி இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆகையால் அதிமுகவின் அலுவலகத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் எப்போ வேண்டுமானாலும் செல்லலாம் என்பது இதன் மூலமாக உறுதியாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான். அதற்கு பிறகுதான் நடக்கக்கூடியது அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து தீர்மானிக்கும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. நாங்கள் அதிமுகவை கைப்பற்றிவிட்டோம் என்றுதான் எடப்பாடியினர் கூறுகிறார்களே தவிர இதுவரை 10 தேர்தல்களில் ஏன் ஒரு தேர்தல் கூட முழுமையாக ஓட்டு சதவீதத்தில் அதிக அளவு வெற்றி பெற முடியவில்லை என்ற கேள்வி இப்பொழுது வரை தொண்டர்களுக்கும் பொதுமக்களும் கேட்கக்கூடிய கேள்வியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில்தான் தற்பொழுது எம்ஜிஆர் அவர்களுக்கு அவப்பெயர், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் அவப்பெயர் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். நாளைக்கு என்ன நடந்தாலும், கலவரமே நடந்தாலும் நாங்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்வோம், கொடியை ஏற்றுவோம் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.